அன்பார்ந்த JHA தமிழ்ஹீர் ஃபவுண்டேஷன் தொடக்க விழாவில் இங்கே பெருந்தொழிலாக கலந்து கொண்டிருக்கிற எல்லை கிராமம், அவையூர், காட்டு இடையார், குன்னத்தூர், ஆதனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து வருகை கொண்டிருக்கிற பெரியவர்கள், இந்த நிகழ்வில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய தோழர் K.J. ஏழுமலை அவர்களை, வழக்கறிஞர் ராஜி அவர்களை, தினகரன் அவர்களை, தர்மராஜன் அவர்களை, சதாசிவம் அவர்களை, சமூக சேவகர் சக்திவேல் அவர்களை, வழக்கறிஞர் கந்தன் அவர்களை, வினோத்குமார் அவர்களை, சாந்தனு அவர்களை, ரஞ்சித் விஜயாலன் அவர்களை, உலக நல சங்கத்தின் தலைவர் தோழர் மதிவானன் அவர்களை, தோழர் மு.இ. ஜாவித் அக்பர் அவர்களை, தோழர் ரஞ்சித் விஜயாலன் அவர்களை, வழக்கறிஞர் A.K. வேலன் அவர்களை, இங்கே கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் ஆனந்த் செந்தில்குமார் வழக்கறிஞர் அவர்களை, தெய்வத்தமிழ் மன்றத்தின் பொதுச் செயலாளர், ரோட் டிராக் சங்கத்தின் 2014-15 ஆண்டின் தலைவர், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஐயா M. அன்பழகன் அவர்களை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து களப்பணியாற்றி வருகிற தலைவனாய் இருக்கிற நீ இனி சேடிகளுக்கு மட்டும் தலைவன் அல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தையும் வழிகாட்டக்கூடிய வல்லமை படைத்தவன். அதனால் நீ இனி சேதி தமிழன் அல்ல, எழுச்சி தமிழர் என்று அண்ணன் திருமாவளவனுக்கு பட்டம் கொடுத்த தமிழலை பதிப்பகத்தின் நிர்வாக இயக்குனர் அண்ணன் எழுத்தாளர் இசாக் அவர்களை, இணையதளம் வாயிலாக என் இதயம் நுழைந்த அண்ணன் பொறியாளர் J. பாரதி வல்லவன் அவர்களை, இந்நிகழ்வில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற அண்ணன் பொறியாளர் K. கோவிந்தராஜன் அவர்களை, இங்கு பிறந்தவர்களாக திரண்டிருக்கிற ஊர் பெரியவர்களே, பொதுமக்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் நம்மோடு ஐயா சீராளன் சிவபிரகாசன் அவர்களும் இருக்கிறார். அவரையும் நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகிற கல்வி இந்திய சாதிய அமைப்புள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சாதிதான் சமூகம் என்று சொன்னால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும், சூத்திர பழியினை ஒழிப்பதற்காக தன் மூத்திர பையையும் கையில் சுமந்து களமாடிய போராளி என் பாட்டன் தந்தை பெரியார் அவர்களுக்கும், குழந்தைக்கு பால் வாங்க வைத்திருந்த காசினை கொண்டு போய் பேனா மை வாங்கி உலகத்தின் மூலதனத்தை எழுதிய மாமேதை காரல் மார்க்ஸிற்கும், இங்கிலாந்தில் பிறந்து இந்தியாவில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிந்தித்து பஞ்சமேளங்களை ஏற்படுத்திய இங்கிலாந்து சிறுத்தை JHA தமிழ்ஹீர் அவர்களுக்கும் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, JHA தமிழ்ஹீர் யார் என்பது இங்கு பலருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இந்தியாவில் இன்றைக்கு IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள். அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் அன்றைக்கு ICS என்று சொல்லப்படுகிற இந்தியன் சிவில் சர்வீஸ் அல்லது இம்பீரியல் சிவில் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பட்ட பெயரை பின்னால் போட்டுக் கொள்ளுகிற அதிகாரிகள் தான் இருந்தார். இந்த இம்பீரியல் சிவில் சர்வீஸ் அல்லது இந்தியன் சிவில் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற இந்த படிப்பை அல்லது அந்த தகுதி அடைவதற்கு இங்கிலாந்தில் பயிற்சி கொடுப்பார்கள். இங்கிலாந்தில் இருக்கிற வெள்ளைக்காரர்களை எல்லாம் அணிதிரட்டி அவர்களுக்கு சில போட்டி தேர்வுகளை நடத்தி அந்த போட்டி தேர்வு மூலமாக யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்கு வரிசைப்படுத்தி அவர்களை இந்தியாவுக்கு அனுப்புவார்கள். அப்படி இந்தியாவுக்கு 1800களின் இறுதியில் வந்த
ஒரு மனிதர் தான் ஜேம்ஸ் ஹென்றி அப்பல்லே த்ரமன்ஹீர். எங்கிருந்தோ வந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரியை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? எங்கிருந்தோ வந்திருக்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரியை நாம் ஏன் தூக்கி சுமக்க வேண்டும்? இந்தியாவில் தலைவர்கள் இல்லையா? இந்தியாவில் தலைவர்களே கிடையாதா? எதற்காக வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவரை நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி பலருக்கும் உண்டு. இந்த நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று அண்ணன் கோவிந்தராஜன் அவர்கள் என்னிடத்தில் சொன்ன போது அந்த கேள்வி எனக்கும் எழுந்தது. தமிழ்நாட்டில் தலைவர்கள் இல்லை, இந்தியாவில் தலைவர்கள் இல்லை, எதற்காக எங்கோ பிறந்து வளர்ந்த ஒருவரை நாம் இப்படி அவருடைய பெயரில் ஒரு பவுண்டேஷன் தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். சக தமிழனை, தமிழ் பேசுகிற தமிழன் வாயில் மனத்தை திணித்தவன் சில தமிழர்கள் இருக்கிறார்கள். காதலித்தால் வீடை கொளுத்துகிற சில தமிழர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். பஞ்சாயத்து தலைவராய் ஒருவன் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவனை வெட்டி சாய்க்கிற தமிழர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். அண்ணன் கோவிந்தராஜ கண்ணன் போன்றவர்கள் ஒரு கோயிலில் பெயர் பலகை வைத்தால் அதை பிடுங்கி கொண்டு போய் ஏரியில் போடுகிற தமிழர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற இன்னல்களை செய்கிற தமிழர்களை கொண்டாடுவதை விட, அவர்களோடு சமரசம் செய்து கொள்வதை விட, இங்கிலாந்திலிருந்து வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிந்தித்த அந்த இங்கிலாந்து சிறுத்தையை நாம் வெளிக்கொண்டு வருவதில் எந்தவித தவறும் இல்லை என்றுதான் இன்றைக்கு அவருடைய பெயரில் ஒரு தொழில் நிறுவனத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். தொடர்களே, எத்தனையோ ஆங்கிலேய அதிகாரிகள் இந்த மண்ணில் ஆட்சி செய்திருக்கிறார்கள், அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். 1914ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்த ஒரு சம்பவம், இது பத்திரிகையில் பதிவாகி இருக்கிற சம்பவம். நான் ஏதோ மேடைக்கு பேச வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. 1914ஆம் ஆண்டு அன்றைக்கு உதவி ஆட்சியாளராக செங்கல்பட்டு பகுதிகளில் இருந்தவர் ஜாக்சன் என்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி. அந்த ஜாக்சன் என்கின்ற ஆங்கிலேய அதிகாரி இப்படி ஒரு ஓரமாக நடந்து கொண்டு போகிற போது, ஊரை சுற்றி பார்க்கிற போகிற போது, செங்கல்பட்டு பகுதியில் இருக்கிற ஒரு 7 வயது சிறுவன் அவரை பார்த்து கத்தி இருக்கிறான். அவரை பார்த்து அழுதிருக்கிறான். அவன் அழுததற்கு என்ன காரணம் என்று யாருக்கும் தெரியாது. 7 வயது சிறுவன் அழுதிருக்கிறான். அந்த ஆட்சி அதிகாரி என்ன செய்தார் தெரியுமா? குழந்தையை உனக்கு வளர்க்க தெரியவில்லை, அதனால் உனக்கும் உன் குழந்தைக்கும் சேர்த்து 5 ரூபாய் அபராதம் இருக்கிறேன் என்று அன்றைக்கு ஃபைன் கட்ட சொன்ன ஆட்சியர்கள் இந்த மண்ணில் உண்டு. சுதந்திர வேட்கையோடு இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று மக்கள் ஒன்று கூடிய போது இவர்களை துப்பாக்கியில் சுட்டு தள்ளுங்கள் என்று ஆணையிட்ட டயர் போன்ற அதிகாரிகள் இந்த மண்ணில் உண்டு. 1990களில் அது நடந்திருந்தாலும் கூட 2012இல் பரமக்குடியில் மாவீரன் இமானுவேல் சேகரனுக்கு அஞ்சலி செலுத்த வந்த போது கூட துப்பாக்கி சூடு அனுமதியை இந்தியாவில் இருந்த ஆட்சியர்கள் தான் கொடுத்தார்கள். இப்படி எண்ணற்ற ஆட்சியர்கள் இன்றைக்கும் அன்றைக்கும் இருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து எப்படி த்ரமன்ஹீர் வேறுபடுகிறார்? இந்த கொடிய ஆட்சியாளர்களிடமிருந்து த்ரமன்ஹீர் எப்படி முரண்படுகிறார் என்று பார்க்கிற போதுதான் அவருக்கு நான் இங்கிலாந்து சிறுத்தை என்று அழைத்தேன். தொடர்ச்சியான அடக்குமுறை, தொடர்ச்சியான ஒடுக்குமுறை, செருப்பு போட்டு நடக்க முடியாது, கோயிலுக்குள் நுழைய முடியாது, இவன் பறையைத்தான் அடிக்க வேண்டும், இவன் மலத்தைத்தான் அல்ல வேண்டும், இவனை சாதி பேர் சொல்லித்தான் நாம் அழைக்க வேண்டும் என்று இந்த மண்ணில் ஒரு நீதி இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அது மனு நீதி. அது எழுதப்படாத நீதி. ஆனால் அந்த மனு நீதியை படிக்காதவர்கள் கூட இன்றைக்கு பின்பற்றுகிறார்கள். எழுத்து வடிவங்களிலே சில இடங்களில் அது இருக்கலாம், அதை பின்பற்றுகிறார்கள். ஆக எந்த மனு நீதி என்னை மனமல்ல சொல்லுகிறதோ, எந்த மனு நீதி என்னை பறையடிக்க சொல்லுகிறதோ, அந்த மனு நீதிக்கு எதிராக பறையடித்த கைகள் ஸ்டெதஸ்கோப்பை பிடிக்கட்டும், மனமல்லிய கைகள் விமானங்களை ஓட்டட்டும் என்பதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதிக்காக குரல் எழுப்பியவர் தான் ஜேம்ஸ் ஹென்றி அப்பல்லே த்ரமன்ஹீர்.
யோசித்து பாருங்கள். ஒரு சக தமிழன் பாதிக்கப்படுகிற போது இன்னொரு தமிழன் குரல் கொடுக்கிறானா? எனக்கு சாதிகளில் நம்பிக்கை இல்லை, நம்பி பழக்கம் இல்லை, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழுமையாக நம்புகிறவன் நான். ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். சாதியை நியாயப்படுத்துபவர்கள் இருக்கலாம். அப்படியே அந்த சாதியை நியாயப்படுத்தினாலும் கூட ஒரு சாதிக்காரன் பாதிக்கப்படுகிற போது இன்னொரு சாதிக்காரன் உதவுகிறானா? இந்தியாவின் கணக்கெடுப்பு அதிகாரியாக இருந்தவர் ரிஸ்லே. 1901 இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அந்த ரிஸ்லே என்ன சொல்லுகிறார்? இந்தியாவை சாதி வாரியாக கணக்கெடுத்த அந்த ரிஸ்லே வெட்கப்படுகிறான், வேதனைப்படுகிறான், தாடி உருகிறான். உலகத்தில் பல்வேறு சமூகங்கள் இருக்கிறது, பல்வேறு நாடுகள் இருக்கிறது. அந்த நாடுகள் இன்றைக்கு சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அனைவரும் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள். இந்த சமூகங்கள் அனைத்தும் பழங்குடியின சமூகங்கள் தான். ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் தான், காடுகளில் பிரிந்து கொண்டிருந்தவர்கள் தான், நாடோடியாக வாழ்க்கையை நடத்தியவர்கள் தான். ஆனால் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சமத்துவத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள், சகோதரத்துவத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள், தனி மனித சுதந்திரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இன்றைக்கும் சாதியை ஒரு அமைப்பாய் பின்பற்றுகிறார்கள் என்று ரிஸ்லே சொல்லுகிறார். இந்தியாவில் முதலில் கணக்கெடுப்பு நடத்திய அந்த அதிகாரி வார்த்தை விரிவை இவற்றை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்னதாகவே தோன்றியவர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் 1891 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி உதகை மண்ணில் திராவிட மகாஜன சபை என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுகிறார். அந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் போடப்படுகிறது. அந்த கூட்டத்தில் போடப்பட்ட தீர்மானங்களில் ஒரு முக்கியமான தீர்மானம் தாழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு நிலங்கள் வேண்டும் என்கிற தீர்மானம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ஜேம்ஸ் ஹென்றி அப்பலே ட்ரெவன்ஹீர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு அரசாணை நமக்கு கிடைக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற செங்கல்பட்டு இன்றைக்கு அது மாவட்டமாக இல்லை என்று சொன்னாலும் அன்றைக்கு செங்கல்பட்டு தான் மாவட்டமாக வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தது. செங்கல்பட்டில் இருந்து கும்மிடிப்பூண்டி வரை அதனுடைய விரிவாக்கம் ஒரு மிகப்பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தின் ஆட்சியாளராக இருந்த ஜேம்ஸ் ஹென்றி அப்பலே ட்ரெவன்ஹீர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார், ஆய்வு செய்கிறார். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கிற பறையர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவர்களுடைய பொருளாதார நிலை என்ன, அவர்களுடைய சமூக நிலை என்ன, அவர்களுக்கு கல்வி அறிவு கிடைத்திருக்கிறதா, அவர்கள் சுதந்திரமாக நடக்க முடிகிறதா, அவர்கள் தீண்டாமை ஆட்படாமல் இருக்கிறார்களா போன்ற அறிக்கையை அவர் சமர்ப்பிக்கிறார். அந்த அறிக்கையின் இறுதியில் அவர் சில பரிந்துரைகளை இங்கிலாந்து அரசுக்கு தெரிவிக்கிறார். அந்த பரிந்துரையில் வந்ததுதான் டிப்ரெஸ்ட் கிளாஸ் கண்டிஷன் லேண்ட்ஸ், அதை டிசி நிலங்கள் என்று சொல்லுகிறார். அந்த டிசி நிலங்களைத்தான் இன்றைக்கு பஞ்சமி நிலங்களாக நாம் பேசுகிறோம், பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்டவர்கள் பஞ்சாயத்து தேர்தலில் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிற தலித்துகள் பொது இடங்களில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளாக பெயர் பலகையை வைக்கக்கூடாது, ஈழத்தை பற்றி பேசக்கூடாது, பொது தொகுதிகளில் போட்டியிடக்கூடாது. இப்படி தலித்துகளுக்கு ஒரு சில வரையறைகளை வைத்திருந்த போது ஜேம்ஸ் ஹென்றி அப்பலே ட்ரெவன்ஹீர் அதை எல்லாம் உடைத்து அவர்களுக்கு நிலம் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சொந்தமான நிலம் இருந்தால்தான் அவர்கள் சுயமாக இருக்க முடியும் என்று சொல்கிறார். இப்படி நிலங்களை, அவர்களுடைய நிலங்களை பல ஆதிக்க சாதியினர் அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய நிலங்கள் அவர்களுடைய பெயரில் இருக்கிறது, ஆனால் ஆண்டு அனுபவிப்பவர்கள் ஊர் தெருவில் இருக்கிறவர்கள். சிலருக்கு குழப்பமாக இருக்கலாம், தமிழகம் முழுமைக்கும் தலித்களுடைய நிலங்களை மட்டும்தான் இன்றைக்கு பறித்து வைத்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். தந்தை பெரியாருக்கு முன்னதாகவே இந்த மண்ணில்
நாத்திகத்தை பேசியவர்களில் அத்திப்பாக்கம் வேங்கடாச்சல நாயக்கரும் ஒருவர், ஒரு வன்னியர் குடியில் பிறந்தவர். அந்த அத்திப்பாக்கம் வேங்கடாச்சல நாயக்கர் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை, வன்னியர்களுக்கு சொந்தமான நிலம், வன்னியர்கள் உழைப்பதற்காக வைத்திருந்த நிலம், வன்னியர்கள் உழைத்து பிழைப்பதற்காக வைத்திருந்த நிலம், அந்த நிலங்களை பார்ப்பனியர்கள் பிரித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். மன்னவேடு என்கின்ற கிராமத்தை வன்னியர்களாகிய நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொல்லி அத்திப்பாக்கம் வேங்கடாச்சல நாயக்கர் பதிவு செய்கிறார். எந்த சாதி இழப்பு வந்தாலும் குரல் கொடுப்பவர்கள் நாங்கள். இந்த சாதி அந்த சாதி பார்த்து அல்லது தேவைக்காக சாதிகளோடு சேர்ந்து கொள்வது, தேவை இல்லை என்ற உடனே எட்டி உதைக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. காரணம், புரட்சியாளர் அம்பேத்கரின் தத்துவங்களையும் தந்தை பெரியாரின் தத்துவங்களையும் அடிப்படையிலே நாம் ஏற்றுக்கொண்டதால் நமக்கு அந்த பண்பு இருக்கிறது. அத்திப்பாக்கம் வேங்கடாச்சல நாயக்கர் யார்? ஒரு வன்னியர் குடியில் பிறந்தவர். மெட்ராஸ் லௌகீக சபை என்று சொல்லப்படுகிற அந்த சபை நடத்திய தத்துவ விவேசினி என்கின்ற பத்திரிகையில் அவர் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார், பல கட்டுரைகளை வரைந்திருக்கிறார். வன்னியர் சமூகமே, நீ ஏன் சூனியத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் மூட நம்பிக்கையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் கடவுளின் பெயரால் அடுத்தவனை கீழ்சாதி என்றும் உயர்சாதி என்றும் பிரித்து வைத்திருக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை. வன்னியர் குடியில் பிறந்த அத்திப்பாக்கம் வேங்கடாச்சல நாயக்கர் சொல்லியிருக்கிறார். அந்த அத்திப்பாக்கம் வேங்கடாச்சல நாயக்கருக்கு மறுப்பு வரும். எங்கிருந்து மறுப்பு வரும் தெரியுமா? இவர் மெட்ராஸில் இருந்து கட்டுரை எழுதுவார். அந்த கட்டுரைக்கு மறுப்பு ஈழத்திலிருந்து வரும். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகிற உதயபானு என்று சொல்லப்படுகிற ஒரு சைவ பிரிவை சார்ந்த பத்திரிகை. அந்த பத்திரிகை தத்துவ விவேசினியில் அத்திப்பாக்கம் வேங்கடாச்சல நாயக்கர் எழுதிய தத்துவத்தோடு அவர்கள் இருவரும் கருத்தில் யுத்தம் நடத்தியிருக்கிறார்கள். இதை நாம் பல வரலாற்றுகளில் நம்மால் பார்க்க முடியும். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சாதி என்பதை கற்பித்தவன் செய்த தவறு. எவனோ கற்பித்து விட்டு போனால் அதை நாம் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பொருளாதாரத்தை வென்றெடுத்து விட்டால் சாதியம் ஒழிந்துவிடும் என்று பலர் எண்ணுகிறார்கள். எந்த தலைவரை நாம் விரும்பினாலும் கூட, இதை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட, அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே போல இன்னாரை விமர்சிக்க கூடாது, அன்னாரை விமர்சிக்க கூடாது என்று சொன்னால் நாம் எதையுமே பேச முடியாது. காரணம், இந்த மண்ணில் அனைவரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அப்படி பார்க்கிற போது ஒரு செய்தி நான் இங்கே சொல்லி பொருளாதார இடஒதுக்கீட்டுக்கு வருகிறேன். இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கிறது, ரயில்வே பட்ஜெட் விவாதம். ரயில்வே பட்ஜெட் விவாதத்தின் மீது 543 உறுப்பினர்களும் பேசலாம், பேசினார்கள். ஏ பிரிவில் இருப்பவர்களுக்கு கூடுதல் சம்பளம் வேண்டும், பி பிரிவில் இருப்பவர்களுக்கு கூடுதல் சம்பளம் வேண்டும், எங்கள் ஊருக்கு ரயில் விட வேண்டும், எங்கள் ஊருக்கு ரயில் விட வேண்டும், இந்த இடத்தில் இருந்து இந்த இடத்துக்கு ரயில் விட வேண்டும் என்று அனைவரும் பேசினார்கள். தமிழ்நாட்டில் இருந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று சென்றிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. திருமாவளவன் சிதம்பரத்துக்கு ரயில் விட வேண்டும் என்று பேசுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். தோழர்களே, இந்திய நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளவன் எழுப்பிய கேள்வி என்ன தெரியுமா? இன்றைக்கும் ரயில்வே துறையில் கைகளால் மலம் அள்ளுகிறார்களே, அதை தடை செய்யுங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு உறுப்பினர் இந்திய நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். நான் ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த செய்தியை 543 பேரில் யாருமே பேசவில்லை, அந்த மனிதரை தவிர. அவரை உயர்த்தி பேச வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அந்த சிந்தனை ஏன் மற்ற தலைவர்களுக்கு வரவில்லை? மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை? மக்களுக்காகத்தானே பேசுகிறார்கள், மக்களுக்காகத்தானே செயல்படுகிறார்கள். சம்பளம் இல்லை, எங்கள் தெருவுக்கு எங்கள் ஊருக்கு ரயில் விடுங்கள் என்று பேசுகிறார்களே தவிர, இன்றைக்கும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ரயில்வேயில் போகிற மனத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கையால் தான் அள்ளுகிறார்கள். இதை கண்டிப்பதற்கு, இதை தடை செய்வதற்கு இந்தியாவை துப்பு இல்லையா? இங்கிருந்து விண்வெளிக்கு அனுப்புகிறார்கள் சேட்டலைட்டை.
ஒரு மூத்திரம் போனாலும், ஒரு சிறுநீர் கழிச்சாலும், ஒரு மலம் கழிச்சாலும் அதை சுத்தம் செய்வதற்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாதா? இங்கிருந்து ராக்கெட்டை அனுப்ப தெரிகிறவனுக்கு ஒண்ணுக்கு போற இடத்த ஆட்டோமேட்டிக்கா ஒரு சுவிட்ச் போட்டா கிளீன் பண்ற மாதிரி தெரியாதா? ஏன் செய்யவில்லை? அதை செய்வதற்கு என்று ஒரு சாதி இந்த மண்ணில் இருக்கிறது என்பது அத்தனை ஆட்சியாளர்களுடைய மனதிலும் இருக்கிறது. அதுதான் காரணம். இப்பொழுது நான் பொருளாதார இடஒதுக்கீடை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு நான் விடைபெறுவதுதான் சரியாக இருக்கும் என்று பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று இன்றைக்கு பலர் மறைமுகமாக பேசுகிறார்கள். ஊழல் எதிர்ப்பை பலர் ஆதரிக்கலாம். ஊழல் எதிர்ப்பு அடிப்படையில் உருவாகிற கட்சிகளை சிலர் ஆதரிக்கலாம், இணையலாம். ஆனால் எனக்கு அதில் ஒரு சந்தேகம் உண்டு. ஊழலை ஒழிக்கிறோம் என்கின்ற பெயரில் இன்றைக்கு இருக்கிற இந்த மண்ணில் இருக்கிற சமூக ரீதியான சிக்கலை புறக்கணித்து விட்டு பொருளாதார ரீதியான சிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன்? சேரியில் இருப்பவர்களும் தமிழ் தான் பேசுகிறார்கள், ஊர் தெருவில் இருப்பவர்களும் தமிழ் தான் பேசுகிறார்கள். நாம் பேசுகிற தமிழ் மொழி ஊரையும் சேரியையும் ஒருங்கிணைக்க முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். மொழியை கடந்து இங்கே சாதி தலை தூக்குவது எப்படி? ஐயாவை போன்ற நல்லவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள், அவர்களை நாம் வணங்குகிறோம், மாற்று கருத்தில். ஆனால் எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள்? சொந்த பிள்ளைகளை கொலை செய்கிறவர்கள், இந்த சமூகத்தோடு பேசக்கூடாது, அந்த சமூகத்தோடு பேசக்கூடாது என்று சொல்லி வளர்ப்பவர்கள். விஜய் டிவில ஒரு தொலைக்காட்சியில நீயானா நிகழ்ச்சியில ஒரு தம்பி பேசுறான். உங்க அம்மா அப்பா வந்து என்னெல்லாம் சொல்லி ஒண்ணு வளர்ப்பாங்கப்பா அப்படின்னும் போது அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், எங்க அம்மா அப்பா வந்து இந்த முஸ்லீம் பசங்க எல்லாம் சேராதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க. கேவலமாக இல்லையா? வெக்கமாக இல்லையா? இஸ்லாமியர்கள் யார்? இந்த மண்ணின் மைந்தர்கள். சாதிய ஆதிக்கத்தை எதிர்த்து கிறிஸ்தவத்தையோ இஸ்லாத்தையோ அவர்கள் இறக்குமதி செய்து கொண்டார்கள். அந்த பார்வையில் தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த நிசாக் அவர்கள் இந்த மேடையில் இருப்பதால் நான் பேசுகிறேன் என்கின்ற எண்ணம் சிலருக்கு வரக்கூடும். சீர்காழியிலும் பேசியிருக்கிறேன், தர்மபுரியிலும் பேசியிருக்கிறேன், சென்னையிலும் பேசியிருக்கிறேன். ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்களும் மத ரீதியாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவர்களும் அணி திரள வேண்டும், ஒரு அணியில் சேர வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நாங்கள் முழுமையாக உள்வாங்கி இருப்பதால் தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை நாங்கள் பல இடங்களில் முன்வைத்து பேசுகிறோம். பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை சிலர் ஆதரிக்கலாம். அந்த விவாதத்துக்குள்ளாக நான் நுழையவில்லை. ஏழையாக இருக்கிறான், இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று சிலர் சொல்லலாம். இன்றைக்கு ஏழையாக இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரனாக ஆகலாம். இன்றைக்கு பணக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு ஏழையாக மாறலாம். அப்படியானால் எந்த அளவுகோலை வைத்து நாம் கொடுக்க வேண்டும்? எந்த சாதியை சொல்லி இழிவுபடுத்துகிறார்களோ அதே சாதியை சொல்லி அதிகாரத்தை வெல்வோம், அரசு ஊழியர்களாவோம், கல்வியை பெறுவோம் என்பதுதான் சரியாக இருக்க முடியும். தோழர்களே, பொருளாதார இடஒதுக்கீட்டு அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் எப்படிப்பட்ட உயரிய பதவி அடைந்தாலும் இந்த மண்ணில் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அனைவருக்கும் உண்டா? இந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம், பல்வேறு திராவிட கட்சிகளில் இருப்பவர்கள் இருக்கலாம். அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, விமர்சிக்க போவதில்லை. ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். இந்த மண்ணில் மிகப்பெரிய உயரிய பதவி, உயரிய பதக்கம், விருது பாரத் ரத்னா. 1956ஆம் ஆண்டு இந்த மண்ணில் எம்மை தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இறந்து போகிறார். எத்தனை ஆண்டு காலம் கழித்து அவருக்கு பாரத் ரத்னா வழங்கப்பட்டது தெரியுமா? 1990களில் தோழர்களே, ஏறக்குறைய 44 ஆண்டு காலம் கழித்துதான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா வழங்கப்பட்டது. நான் சர்ச்சையை எழுப்பவில்லை. எம்ஜிஆர் இறந்து போகிறார், இறந்து போன 8 மாதத்தில் எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா கொடுக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் யார்?
இந்த மண்ணில் எம்ஜிஆரும் முதலமைச்சர் ஆகலாம், கருணாநிதியும் முதலமைச்சர் ஆகலாம், ஜெயலலிதாவும் முதலமைச்சர் ஆகலாம், கோவிந்தராஜன் அண்ணனும் முதலமைச்சர் ஆகலாம், ஈசா கண்ணனும் முதலமைச்சர் ஆகலாம், அண்ணன் பாரதி வளவனும் முதலமைச்சர் ஆகலாம் என்று அன்றைக்கே வரையறை செய்யாதவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஜனநாயக ரீதியாக யார் வேண்டுமானாலும் முதல்வராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற போது வரலாம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியவரே புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கிற முயற்சி நடக்கிறது. பாட புத்தகத்தில் அம்பேத்கரை கேலி செய்கிறார்கள். எந்த இந்தியாவின் தலையெழுத்தாக கருதப்படுகிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றினாரோ அந்த மகத்தான தலைவரை கார்ட்டூன் போட்டு அசிங்கப்படுத்துகிறார்கள். முகநூலில் 60,000 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற மேதாவிகள் அம்பேத்கர் இஸ் a caste leader என்று எழுதுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பணி என்ன? உன்னை போல ஒரு மகத்தான மாமனிதன் இந்த மண்ணில் பிறக்கவில்லை என்று சொல்லி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், லண்டனில் இருக்கிற பொருளாதாரத்துக்கான சிறப்பு பள்ளிக்கூடம் அம்பேத்கருக்கு சிலை எழுப்புகிறது. உலகத்தின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக இருக்கிற கொலம்பியா பல்கலைக்கழகம் நீ படித்ததால் இந்த கல்லூரி அம்பேத்கரே உன்னால் பெருமைப்படுகிறது என்று சொல்லி அம்பேத்கருக்கு சிலை எழுப்புகிறார்கள். உலகத்தின் புகழ்பெற்ற நூலகத்தில் 2 மகத்தான தலைவர்களுக்கு தான் நூலகத்தின் மையப்பகுதியில் அவருடைய படங்களை பொறித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று காரல் மார்க்ஸ், இன்னொன்று சேரியில் பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர். நோபல் பரிசை பெற்றவர் அமர்த்தியா சென். அந்த அமர்த்தியா சென் சொல்லுகிறார், எனக்கு தெரிந்த பொருளாதாரத்தின் தந்தை அம்பேத்கர் தான் என்று சொல்லுகிறார். அந்த அமர்த்தியா சென் தான் மோடியையும் எதிர்க்கிறார். அது வேறு. அவருடைய பார்வையை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் அதற்கு மேலாக இந்த மேடையில் பேச விரும்பவில்லை. ஆக அம்பேத்கரை பொருளாதாரம் படித்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், லண்டனில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அமெரிக்காவில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று சொன்ன போது காந்தி பாரத் லா படித்திருந்தவர், நேரு பாரத் லா படித்திருந்தவர், பட்டேல் பாரத் லா படித்திருந்தவர் என்று நம்புகிறேன். இந்தியாவுக்கு தலையெழுத்து எழுத வேண்டும், வாருங்கள் வாருங்கள் என்று நேரு அழைத்த போது ஓடி ஒளிந்து கொண்டார்கள். எந்த ஊர் தெரு என்னை சேரியில் தள்ளி வைத்திருக்கிறதோ, எந்த ஊர் தெரு என்னை பறையன் என்றும் பல்லன் என்றும் சக்கிலின் என்றும் மகன் என்றும் வால்மீகி என்றும் ஒதுக்கி வைத்திருக்கிறதோ, இந்த ஊர் தெருவுக்கும் சேர்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நானே இயற்றுகிறேன் என்று முன்வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் அந்த மாமனிதனை பார்த்து சாதி தலைவர் என்கிறார். அம்பேத்கர் தன்னுடைய முன்னோடிகளாக அறிவித்த அந்த மூவர் யார் தெரியுமா? கௌதம புத்தர் சேரியிலா பிறந்தார், கபீர்தாஸ் சேரியிலா பிறந்தார், மகாத்மா ஜோதிராய் பூலே சேரியிலா பிறந்தார். அம்பேத்கரை எந்த அடிப்படையில் நீங்கள் சாதிய தலைவர் என்கிறீர்கள்? இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கும் சொத்துரிமை இருக்கிறது, சேரியில் இருக்கிற கடைகோடி பெண்ணுக்கும் சொத்துரிமை இருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற போது அம்பேத்கர் சொல்லுகிறார், நான் ஏன் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னால் இந்து கோட் பில்லில் விதவைகள் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்பதை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள், அதை நான் மாற்ற சொன்னேன். நேரு அமைதியாக இருக்கிறார். பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொன்னேன், நேரு அமைதியாக இருக்கிறார். இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பெண்கள் உள்ளபடியே தங்களுக்கு சொத்துரிமை வருவதற்காக முதலில் இந்திய பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிய தலைவர் யார் தெரியுமா? இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பெண்கள் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் தெரியுமா? புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தான். பெண்களும் சேர்த்து எழுதுகிறார்கள் இணையதளங்களில், அம்பேத்கர் இஸ் a caste leader என்று எழுதுகிறார். உள்ளபடியே வலிக்கிறது தொடர்ந்து. எந்த அடிப்படையில் நீங்கள் அவர்களை சொல்லுகிறீர்கள்? இன்றைக்கு வன்னியர்களுக்கு எம்பிசி என்கின்ற அந்த பிரிவிலே இடஒதுக்கீடு, இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு, இன்றைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு. தந்தை பெரியார் குரல் கொடுத்தார், தந்தை பெரியார் போராடினார், மாற்று கருத்தில் அம்பேத்கர் அவர்களோடு அன்றைக்கு பாராளுமன்றத்தில் விவாதம் செய்தவர் யார் தெரியுமா? ஷியாமா பிரசாத் முகர்ஜி. இந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி அம்பேத்கரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தரலாம்? அம்பேத்கர் நீங்கள் எப்படி அதை ஆதரிக்கிறீர்கள் என்கிற போது உச்ச நீதிமன்றம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்தார். ஆக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஓரம் கட்டிவிட்டு, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை புறக்கணித்து விட்டு, இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களும் என் சொந்தங்கள் தான், அவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி தந்தை பெரியார் போராடினார். அம்பேத்கர் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை கடுமையாக விமர்சித்தார். பாராளுமன்றங்களில் பிறகு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இன்றைக்கு இருக்கிறது. முழு மனதோடு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், வரவேற்கிறோம். அம்பேத்கரோடு அன்றைக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. அந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி யார் தெரியுமா தோழர்களே? அவர்தான் பிற்காலங்களில் பாரதிய ஜனசங்கம் என்கின்ற கட்சியை உருவாக்கியவர். அந்த பாரதிய ஜனசங்கம் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியாக இருக்கிறது. ஆக இந்த கட்சியை தோற்றுவித்த தலைவன் யாருடைய இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசினார்? யாருக்காக அவர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்ன அம்பேத்கர் இன்றைக்கு சாதிய தலைவர். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொன்னவருக்கு பின்னால் அனைவரும் இன்றைக்கு அணிதிரள்கிறார்கள். எப்படிப்பட்ட பிற்போக்குத்தனம்! பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அரசியல் படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த பணியை நாம் செய்ய வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது. இந்த பகுதியில் அண்ணன் கோவிந்தராஜன் அவர்கள் வைத்த ஒரு விளம்பர பலகையை எடுத்துக்கொண்டு போய் யாரோ கொடுக்கிற காசுக்கு, யாரோ போடுகிற எலும்புக்கு ஆசைப்பட்டு இங்கு இருக்கிறவர்கள் கொண்டு போய் அந்த பலகையை உடைத்து வீசியிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களின் இடத்தில் தொடர்பு கொண்டு மிகுந்த வலியோடு பேசினார். நான் சொன்னேன், அண்ணா என்ன செய்யட்டும் சொல்லுங்க. தோழர்கள் இருக்கிறார்கள், தோழர் வினோத், சாந்தனு, ரஞ்சித், தோழர் ஜாவித், லோகநாதன், நண்பர்கள் இருக்கிறார்கள், அண்ணன் ஆனந்த செந்தில்குமார் இருக்கிறார். அனைவரிடத்திலும் பேசுவோம். இந்து அறங்கத்துறையே முற்றுகையிடுவோம். அவர்களிடத்தில் போய் முறையிடுவோம். எப்படி ஒரு கோயிலில் நீங்கள் தீண்டாமையை பாராட்டலாம் என்று பேசுவோம் என்று நான் சொன்னேன். அவர் மிகுந்த பெருந்தன்மையோடு சொன்னார், வேணாம் தம்பி, போர்டு எடுத்து உடைச்சு போட்டோமே நல்லா இருக்கும், வேணாம் விட்டுருங்க என்று சொன்னார். நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் சொன்னால் இதுவரை SC ST சட்டத்தை நாங்கள் யார் மீதும் பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் தோழர்கள் இதுவரை யாரும் பேசியது கூட கிடையாது. அனைவருமே சென்னையை சுற்றி அந்த பகுதிகளில் வாழ்வதனால் அவர்கள் பெரிய அளவு பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த சாதியை இருந்தாலும் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட பண்பு எங்கள் நண்பர்களுக்கு உண்டு. நான் சொன்ன போது அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டாரு. சரி, ஆனா அந்த கிரவுண்ட்ஸ் இருக்கு. SC ST சட்டத்தின் கீழ் வழக்கை பதிவு செய்கிற அந்த அடித்தளமும் இந்த சம்பவத்தில் உண்டு. ஆனால் நான் சொன்னேன், ஏன் நீங்கள் அதை செய்ய மறுக்கிறீர்கள் என்கிற போது அவர் சொன்னார், ஸ்ரீரங்கம் சிவபிரகாசம் ஐயா போன்ற இடத்தில் நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் எல்லாம் நல்லவர்கள். இங்கே பல நல்லவர்கள் இருக்கிறார்கள். படையாட்சிகளிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். நாயுடுகளிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். நம் தனி சமூகத்திலும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்கேயோ என்னமோ நடக்கிறது. அதற்கு இங்கு இருக்கிறவர்கள் ஆசைப்பட்டு ஒரு எலும்பு துண்டுக்காக உடைத்து போர்டை உடைத்து கொண்டு போய் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் எண்ணி பார்க்கிறேன், இன்றைக்கு கூட ஒரு சில இடங்களில் SC ST சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், அதை நீக்க வேண்டும் என்றெல்லாம் சில தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. தவறாக பயன்படுத்துகிறார்களாம் SC ST சட்டத்தை. தோழர்களே, ஒரு உண்மை தெரியுமா? ஒரு சேரியில் இருப்பவன் தன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, என் உடமைக்கு ஆபத்து இருக்கிறது என்கிற போது ஆயுதம் வைத்துக் கொள்ளவும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் அந்த சட்டத்தில் இடம் உண்டு. நான் கேட்கிறேன், இந்தியா முழுமைக்கும் அந்த சட்டத்தை அப்படி யாராவது பயன்படுத்தியிருக்கிறார்களா? எத்தனை தாழ்த்தப்பட்டவர்கள் எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, மாவட்ட ஆட்சியரை துப்பாக்கியை கொடுத்து, நாங்க வெள்ளிக்கு போனாலும் 2 போலீஸை போடு, நான் 1க்கு போனாலும் 2 போலீஸை போடு. இது சட்டத்தின்படி சாத்தியம். அந்த சட்டம் சொல்லுகிறது. உத்தரப்பிரதேச மண்ணில் செல்வி மாயாவதி இந்த சட்டத்தை இப்படி பயன்படுத்துங்கள் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசம் என்ன ஆகும்? ராம்விலாஸ் பாஸ்வான் பீகார் மண்ணில் இந்த சட்டத்தை இப்படி பயன்படுத்துங்கள் என்று சொன்னால் என்னவாகும்? தமிழக மண்ணில் அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று சொல்லுகிற அந்த தலைவன் இந்த சட்டத்தை இப்படி என் சிறுத்தைகளை பயன்படுத்துங்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு என்னவாகும்? யோசித்து பார்க்க வேண்டும்.
யார் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது? அந்த சட்டம் இருந்தும் அப்படி வழக்கை பதிவு செய்ய முடியும் என்று தெரிந்தும் இதோ அண்ணன் கோவிந்தராஜன் அமைதியா இருக்கிறார். ஆனால் இது எப்படிப்பட்ட போக்கு என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த ஊரில் படித்திருக்கிற ஒருவர் ஒரு உயர் பதவியில் இருக்கிறார். அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது யார்? நம்ம என் பிள்ளை 2 வேலை வாங்கி கொடுப்பா, இப்ப ஏதோ பவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கிற என் பிள்ளை 4 பேரை படிக்க வைப்பா, உதவி செய்ப்பா, அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவரை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு அவருக்கு எதிராக சதி செய்வது இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. அண்ணன் கோவிந்தராஜ கண்ணனுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம். நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், அவர் கோயிலுக்குள்ளாக வைத்த அந்த பலகையை தொட்டிருக்கலாம், உடைத்திருக்கலாம். ஆனால் JHA பிரபன்ஹீர் என்கின்ற இந்த நிறுவனத்திற்கு ஏதாவது ஒரே ஒரு சின்ன தீங்கு நேர்ந்தால் இந்த வழக்கறிஞர்கள் வேறு முகத்தை காட்ட வேண்டியிருக்கும். இது எச்சரிக்கை அல்ல, தோழமையான ஒரு வேண்டுகோள். அவ்வளவுதான், தோழமையான வேண்டுகோள். கடினப்பட்டு உழைத்து அவர் சென்னையில் வீடு எடுத்து தங்கி சொகுசாக வாழலாம். ஊருக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜேம்ஸ் ஹென்றி அப்போலிய ட்ரெமன்ஹீருடைய பெயரை இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த நிறுவனம் நல்ல ஆட்சியாளர்களை உருவாக்கும். நான் அண்ணனிடத்தில் கூட சொன்னேன், அண்ணா ஒரு 20 ஆண்டு காலம் அல்லது ஒரு 30 ஆண்டு காலம் நாம் இந்த மண்ணில் மறைவதற்குள்ளாக இந்த ஜேம்ஸ் ஹென்றி அப்போலிய ட்ரெமன்ஹீருடைய பவுண்டேஷன் பெயரில் நாம் என்ன சாதித்தோம் என்று யாராவது கேட்டால் எனக்கு ஒரு ஆசை உண்டு. இந்த மண்ணில் மடிவதற்கு முன்னால் சமூகத்தை பற்றி பேசுகிறோம், சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறோம், இஸ்லாமியர்கள் ஆதரவை பேசுகிறோம். அதனால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மரணம் நிகழலாம். அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மண்ணுக்குள்ளாக போவதற்குள்ளாக இந்த ஜேம்ஸ் ஹென்றி அப்போலிய ட்ரெமன்ஹீர் பவுண்டேஷன் மூலியமாக அவர் எப்படி ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியாளராக இருந்தாரோ அதே போல இந்த நெய்வனையை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்து ஒரு மாவட்ட ஆட்சியாளரை அவன் சேரியில் இருந்தாலும் சரி, அவன் ஊர் தெருவில் இருந்தாலும் சரி, அவன் எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அவன் பூணல் போட்ட பார்ப்பானாக இருந்தாலும் சரி, அவரை ஒரு ஆட்சியராக ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்கின்ற அந்த நினைவோடு, அந்த மன நிறைவோடு நாம் இந்த மண்ணில் மறைய வேண்டும். அதற்கான முயற்சிகள் எடுங்கள் என்று சொன்னேன். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன் என்று நம்புகிறேன். தயவு செய்து அவரால் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இங்கிலாந்து சிறுத்தை ஜேம்ஸ் ஹென்றி அப்போலிய ட்ரெமன்ஹீர் அவர்களுக்கும் மண்ணுரிமை மீட்பு போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலை அவர்களுக்கும் என்னுடைய சிம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.